நியூஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விசேட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உண்மையில் சுற்றுச்சூழல் தினம் என்பது இன்றைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்று நாங்கள் கருதுகின்றோம். மனித வாழ்வு இயந்திரமயமான பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது தினம் தினம் ஒரு கேள்விக்குறியாகி செல்கின்ற ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இயந்திரங்கள், தொழிற்சாலைகள் போன்றவற்றினூடாக எமது சுற்றுப்புறச் சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல நாம் வாழும் இந்த பூமியின் இயற்கை தன்மையை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு பக்குவமாக வழங்குவதுதான் எமது தார்மீக பொறுப்பும் கூட. எனவே இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால் இன்று பூகோள அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உதாரணமாக எமது நாட்டை கூட பொறுத்தவரையில் வெள்ள அனர்த்தம், பூமி அதிர்ச்சி, சுனாமி போன்ற பல்வேறு இயற்கை நிகழ்வுகளுக்கு காரணமாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே எமது நிகழ்ச்சியும் கூட இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இஸ்லாமிய பார்வையில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வாறு சுற்றுச்சூழல் பற்றி எவ்வாறு அழகாக விளக்கி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் நாம் இன்று எமது நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். எனவே எமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு நிச்சயமான ஒருவரும் கூட வேவதினிய அல் ஹசன் வித்தியாலயத்தின் ஆசிரியரும் மௌலவியுமான AM ஷாகுல் ஹமீத் கஃபூரி அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். முதலாக நான் ஒரு ஹதீஸ் ஒன்றை நான் சொல்லி உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். பாதையோரங்களில் நிழல் தரும் இடங்களிலும் மலசலம் கழித்து மக்களின் சாபத்தை பெறுவதை இட்டும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்பது நபி ஸல் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது என்ற உண்மையில் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி என்ற அடிப்படையில் சுற்றாடலுக்கும் இஸ்லாமிய பார்வையில் இருக்கின்ற தொடர்பு எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இஸ்லாத்தை பொறுத்தவரை அதனுடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சுத்தத்தோடு சார்ந்து இருக்கிறது. உதாரணமாக தொழுகைக்கு முன்னால் உது செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதுபோன்று தொழுகின்ற இடம், நாங்கள் அடுத்து உடுத்திருக்கின்ற ஆடை, எங்களுடைய உடல் துப்புரவாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கடமைகளுள் ஒன்று. அதே போன்று குளிப்பதற்கு தேவையான சுத்தமான நீர் தேவைப்படுகிறது. இப்படி சுத்தம் சார்ந்து அமல்கள், வணக்கங்கள் புரியப்படுகின்ற ஒரு மார்க்கம் என்ற வகையிலே எல்லா மார்க்கங்களும் வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சுத்தம் ஒரு அடிப்படையான அம்சமாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் பள்ளிவாசலில் மாத்திரமல்ல, பிரயாணம் செல்கின்ற போது, உதாரணமாக ஒரு சுற்றுப்பிரயாணம் செல்கின்ற போது கிடைக்கின்ற இடத்திலே நாங்கள் நேரம் வந்தால் தொழுது கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த தொழுகிற இடம் துப்புரவாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே அந்த கடமைகள் நிறைவேறுவதற்கு ஒரு முக்கியமான அடிப்படை கோட்பாடு இருக்கிறது. மாலா யத்திம்மு பிஹில் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபுன். ஒரு விடயம் நிறைவேற்றுவதற்கு எவையெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கிறதோ அவையெல்லாம் கடமையானவை என்ற அந்த கூற்றுக்கு இணங்க துப்புரவு அனைத்து கடமை வணக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் சுற்றுச்சூழல் துப்புரவாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் ஒரு அடிப்படை கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த சுற்றாடல் சம்பந்தமாக இஸ்லாமிய பார்வையில் எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்படுகின்றது, அதனை பாதுகாப்பதற்கு இஸ்லாத்தின் நிலைப்பாடுகள் என்ன மாதிரியாக காணப்படுகின்றது? புனித அல் குர்ஆனில் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா உலகத்தை படைத்தது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, வானத்திலிருந்து நாங்கள் நீரை இறக்கி பல நிறங்களையுடைய கனிகளையுடைய மரங்களை உற்பத்தி செய்தோம். மலைகளில் வெள்ளை, சிவப்பு மற்றும் கருப்பு நிற பாறைகளையுடைய அழகிய சூழலை நாங்கள் உருவாக்கினோம் என்று சூரத்துல் அல் ஃபாத்திரின் 26வது வசனம் நினைவுபடுத்துகிறது. அதாவது அந்த மலைகளை கூட அழகாக பல நிறங்களிலே அமைத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். மனிதர்கள் பார்ப்பதற்கு அழகாக, கண்ணுக்கு இதமானதாக சூழல் அமைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பியதனால்தான் அப்படி படைத்ததை நினைவுபடுத்துகின்றான். அதே போன்று வானத்திலிருந்து நாங்கள் நீரை இறக்கி உங்களுக்கு தேவையான அழகிய சோலைகளுடைய காடுகளை, உங்களுக்கு தேவையான பயிர்களுடைய மரங்களை எல்லாம் இறக்கியதை குர்ஆன் பேசுகிறது. உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் உணவாக இத்தகைய பயிர்களை நாங்கள் தந்தோம் என்று குர்ஆன் நினைவுபடுத்துகிறது.
எனவே சூழலில் இருக்கின்ற அனைத்து அம்சங்களும், அது மலைகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், புட்பூண்டுகளாக இருக்கட்டும், ஒரு அழகான சூழலை உருவாக்குவதற்கு காரணமாக படைத்ததாக குர்ஆன் பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு மனிதன் வறண்டு கிடக்கிற ஒரு பூமியை வளப்படுத்தி அதிலே ஒரு மரத்தை நட்டினால் அதிலிருந்து மனிதர்களோ பறவைகளோ திருடர்கள் திருடினால் கூட அதிலிருந்தும் இவருக்கு நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டுகிறார், அதிலிருந்து யாரோ ஒருவர் பயன்பெறுகிறார், அல்லது திருடன் திருடி கொண்டு போகிறார், அதுவும் கூட இவருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த எங்களுக்கு தெரியும், சுற்றாடல் தினம் ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளிலே கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் சுற்றாடல் தினத்தை பொறுத்தவரை விளைத்திறன் மிக்க நிலத்தை பயன்படுத்துவதனூடாக ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் என்ற கருப்பொருளிலே தான் சுற்றாடல் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவே நிலத்தை சரியாக பயன்படுத்துகின்ற விடயத்தில் இஸ்லாம் அழகான முன்மாதிரிகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை உலகம் அழியும் என்கின்ற நிலையில் உங்களுடைய கையிலே ஒரு மரக்கன்று கிடைத்தால் அதனையும் நட்டி விடுங்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலே இன்று மலை வீழ்ச்சி குறைவடைவதற்கு பல்வேறு சிக்கல்களுக்கு காடு அழிப்பு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. காட்டு மிருகங்கள் ஊருக்குள் வருகிறதென்றால், மலை வீழ்ச்சி உரிய காலத்துக்கு கிடைக்காமல் இருக்கிறதென்றால் காடுகள் அழிக்கப்படுவது ஒரு அடிப்படையான காரணம். ஆனால் அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்களை நடுகின்ற விஷயத்தில் இந்த அளவு, நாளை உலகம் அழிகின்ற நிலையிலே உங்களுடைய கையிலே கிடைத்தாலும் மரத்தை நட்டுங்கள் என்கின்ற அளவுக்கு சொல்வதாக இருந்தால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது பார்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் வந்த ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே நினைவுபடுத்துகின்றேன். மன் கரஸ மின் கபலினா ஃபஅகல்னா நஹ்னு நகரிசு லியாகுல மம்பாதனா. எங்களுக்கு முன்பிருந்தவர்கள் நட்டுவிட்டு சென்றார்கள், நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுக்கு பின்வரக்கூடிய சமூகம் அனுபவிப்பதற்காக நாங்கள் மரங்களை நட வேண்டி இருக்கிறது என்று அழகானதொரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை அல் குர்ஆனும் ஹதீஸும் பின்னால் வந்த அறிஞர்களும் இந்த சூழலை பாதுகாக்கின்ற விஷயத்திலே மிக அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மரம் நடுதல் தொடர்பாக நபிசல் அவர்கள் கூறிய அழகான வார்த்தைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதே போல இஸ்லாத்தில் இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான பல விடயங்களை இந்தளவு கூறினாலும் கூட முஸ்லிம்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் போதிய அக்கறை இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது. அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்வியில் அமைகின்ற விடயம் அதில் உண்மை இல்லாமலும் இல்லை என்றாலும் அந்த விடயத்திலே சில நியாயமான காரணங்களை பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று, முஸ்லிம்கள் எங்களுக்கு தெரியும் பள்ளிவாசலை சூழ்ந்து அல்லது முஸ்லீம் சமூகம் நெருங்கி வாழுகின்ற ஒரு சூழலிலே வாழுகிறார்கள். அநேகமாக முஸ்லீம் கிராமங்கள் வீடுகள் மிக நெருக்கமாக இருக்கிற சூழல் இருக்கிறது. அந்த சூழலில் சில விடயங்கள் சாத்தியத்துக்கு அப்பால் அமைவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் நான் நியாயப்படுத்தி பேசவில்லை. முஸ்லீம் சமூகம் அல்லது சிறுபான்மை சமூகம் வாழுகின்ற பகுதிகள் சில சந்தர்ப்பங்களிலே புறக்கணிக்கப்படுகின்ற சூழல் ஏற்படுவதும் உண்டு. இப்படியான சூழல்களும் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு காரணமாக அமைந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் சுற்றுச்சூழல் விடயத்தில் மிக அக்கறையோடு இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் வெளியே சென்று விட முடியாது. அறியாமையின் காரணமாக அல்லது சில நேரம் சுயநலத்தின் காரணமாக, நான் துப்புரவாக இருந்தால் போதும், என்னுடைய வீட்டுச் சூழல் அழகாக இருந்தால் போதும் என்று மனிதர்கள் நினைப்பதும் இந்த விடயத்துக்கு ஒரு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் ஒரு ஹதீஸை எனக்கு நினைவுபடுத்தினீர்கள். அதாவது, நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே தேங்கி நிற்கின்ற நீர்நிலைகளுக்கு பக்கத்திலே நீங்கள் சிறுநீருக்கு கழிக்கக்கூடாது என்று நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஏன் அது மனிதர்கள் பயன்படுத்துகின்ற இடம், மனிதர்கள் நிழல் பெறுகின்ற இடம். சில போது மனிதர்கள் கை கால் கழுவுவதற்கு அந்த நீர்நிலையை பயன்படுத்துவார்கள். இப்படி அந்த விடயத்தை கூறி கட்டளையிடுகின்ற நபி அவர்கள் எச்சில் துப்புகின்ற விடயத்தில் கூட எங்களுக்கு வழிகாட்டினார்கள். பொது இடங்களிலே எச்சில் துப்புவதாக இருந்தால் அந்த துப்பிய எச்சிலை நீங்கள் மண்ணினால் மூடிவிட்டு செல்லுங்கள் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். நகம் வெட்டுவது இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையான வணக்கமாக இருக்கிறது. அந்த நகத்தை கூட நீங்கள் வீசிவிட்டு செல்லக்கூடாது. நகம் வெட்டினால் அதனை புதைத்து விட வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. ஏன்? அந்த நகத்தினால் கூட
நாங்கள் துப்புகின்ற எச்சிலினால் கூட சூழல் மாசடைந்து விடக்கூடாது, வேறு யாருக்கும் அதில் பாதுகாப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இஸ்லாம் பேசுகிறது. ஒரு எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திலே இறை வணக்கங்களுக்கு முன்னால் இறை விசுவாசம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இறை விசுவாசம், அந்த ஈமான் என்ற விடயத்திலே 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதிலே ஒரு கிளை, அந்த விசுவாசத்தின் ஒரு கிளை பாதையிலே இருக்கின்ற மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு ஊத்தையை, அது ஒரு கல்லாக, முள்ளாக, ஒரு வாழைப்பழ தோலாக இருக்கலாம், அதனை எடுத்து வீசுவது இறை விசுவாசத்தின் ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சூழலை அழகாக வைக்கின்ற விடயத்தில் இந்த அளவு சிறிய விடயத்திலிருந்து வழிகாட்டி இருக்கின்ற ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருக்கின்றோம். சில போது மனிதர்கள் அறியாமையினால் அல்லது சுயநல போக்கினால், சந்தர்ப்ப சூழல்களினால் இத்தகைய தவறுகள் இடம்பெறுகிறது. அவை முற்றாக இந்த சுற்றாடல் தினத்திலிருந்தாவது தவிர்க்கப்பட வேண்டும், வழிகாட்டப்பட வேண்டும், அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நிச்சயமாக. அதேபோல் தற்காலத்தில் இன்றைய அரசுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு பற்றி அதிகம் பேசுகின்றார்கள், பல வேலை திட்டங்களை முடிக்கின்றார்கள். ஆனாலும் ஒவ்வொரு குடிமகனும் மாறாத பட்சத்தில் இது வெற்றி அளிக்காது என்றே நாம் சொல்லலாம். அதே போல் சுற்றுச்சூழல் அப்படி எனும் பொழுது பரவலாக பெரிய பெரிய கட்டடங்கள், பாலம் அமைத்தல், பல அடுக்குமாடிகள் கொண்ட வீடுகளை கட்டுதல் போன்ற பல்வேறு நவநாகரிகங்கள் கொண்ட விடயங்களை பற்றி தான் அதிகமாக பேசுகின்றார்கள். அதே போல் இதற்கு அப்பால் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகள், உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் களவு, கொள்ளை போன்ற உள்ளிட்ட பல தீமை செயல்கள் கூட எமது மனிதர்களிடையே அதிக அளவாக காணப்படுகின்றது. எனவே இந்த வகையில் சுற்றுச்சூழலுக்கு இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, வஹரல் ஃபசாது ஃபில் வர்ரி வல் வஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் பிரச்சனைகள், தீங்குகள் உருவாகிவிட்டது. அதற்கான காரணம் மனிதர்கள் தங்கள் கைகளால் தேடிக்கொண்டவைகளின் காரணமாக என்று அருள்மறை பேசுகிறது. அப்போ கடலிலோ கரையிலோ நடக்கின்ற எல்லா சிக்கல்களுக்கும் மனித செயற்பாடுகள் காரணமாக அமைகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, காடுகள் அழிக்கப்பட்டதன் விளைவு இன்று யானைகள் ஊருக்குள் வருகின்றன, நெல் களஞ்சிய சாலைகளை, மனிதர்களுடைய பயிர்களை நாசமாக்குகின்றன, சில போது மனிதர்களை கொலை செய்கின்றன, குரங்குகள் நிறைய எங்களுடைய பகுதிகளில் அட்டகாசம் புரிகின்றன. காரணம், அவைகளுக்கு வாழ வேண்டிய அந்த சூழலை நாங்கள் அளித்திருக்கின்றோம். இது ஒரு காரணம். இப்படியாக எங்களுடைய அழகான ஆறுகளுக்கு எங்களுடைய குப்பை கூலங்களை அப்படியே தள்ளி விடுகின்ற தொழிற்சாலைகளுடைய குப்பை கூலங்கள் எல்லாம் அசுத்தமான நீர்களை எல்லாம் ஆற்றிலே தள்ளிவிட்டதன் விளைவாக துப்புரவான நீர் இல்லாமல் போய் இருக்கின்ற சூழல் இருக்கிறது. அதே போன்று தொழிற்சாலையினுடைய புகைகள் அதிகமாக வெளியாவதன் காரணமாக ஓசோன் படலத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், அதனால் ஏற்படுகின்ற உலகற்குள்ள சிக்கல்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படியாக மனிதர்களுடைய செயல்பாடுகளினால் குப்பை கூலங்களை தாராளமாக பாதைகளிலே வீசிவிட்டு செல்வது, அவற்றை உரிய முறையிலே புதைக்காமல் விட்டு விடுவது, அதனால் டெங்கு போன்ற நோய்கள், அபாயகரமான நோய்கள் ஏற்படுவதெல்லாம் எங்களுடைய செயற்பாடுகளின் விளைவாக ஏற்படுகிறது. எனவே நாங்கள் இயன்ற அளவோ தனி மனிதர்களிலிருந்து, இந்த சுற்றாடல் தினத்திலிருந்தாவது தனி மனிதர்கள், சமய ஸ்தானங்கள், அரசாங்கங்கள், ஏனைய நிறுவனங்கள், குறிப்பாக பாடசாலைகள் இந்த சுற்றுச்சூழல் துப்புரவு பற்றி, அதனை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இன்னும் நாட்செல்ல செல்ல இந்த சூழல் மேலும் மோசமடையும். இது ஒரு பகுதி. இரண்டாவது, இன்றைய சடவாத உலகத்திலே பௌதிக சூழல்களில் உள்ள அந்த சுற்றுச்சூழலின் துப்புரவு பற்றி நாங்கள் பேசுகின்றோமே தவிர, அதற்கு அப்பால் எங்களுடைய ஆன்மீக சூழலில், எங்களுடைய பண்பாட்டு சூழலில் ஏற்படுகின்ற சிக்கல்களை நாங்கள் பேசுவதில்லை. உதாரணமாக போதைப் பொருள் பாவனைகள், விபச்சாரம், திருட்டு, கொள்ளையடித்தல் போன்ற விடயங்களினால் எங்களுக்கு சமூகத்திலே மனிதர்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாத சூழல் இருக்கிறது. அந்த சூழலையும் அந்த சுற்றாடலையும் இஸ்லாம் பேசுகின்றது. மனிதர்கள் சுயமாக கௌரவமாக பயணிக்கின்ற, நிம்மதியாக போய் வருகின்ற சூழல் உருவாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சன்ஆ என்ற பகுதியிலிருந்து ஹதர்மவுத் வரைக்கும் ஒரு பெண் தனியாக அல்லாஹ்வை பற்றிய பயன் தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் போய் வருகின்ற ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த ஒரு சூழலை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஒரு பெண்
ஒரு குறிப்பிட்ட பாதையில் இறைவனை பற்றிய பயத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் போய் வருகின்ற சூழல் உருவாக வேண்டும். அந்த சூழல், அந்த சுற்றாடல் கூட இந்த சுற்றாடத்திலே நாங்கள் பேச வேண்டிய விஷயம்தான். இப்போ கொள்ளையடித்தல், களவெடுத்தல், வழிப்பறி கொள்ளை, விபச்சாரம், போதைப் பொருட்கள், எங்களுடைய பிள்ளைகளை பாதையிலே தனிமையிலே பாடசாலைக்கு அனுப்பதில் கூட சிக்கல் இருக்கிறது. யாராவது ஒரு நண்பர் ஒரு போதைப் பொருளுக்கு பழக்கத்தை உருவாக்கி விடுவாரோ என்ற அச்சம் ஏற்படுகின்றது. இத்தகைய சூழல் உருவாகாமல் ஆன்மீக சூழல், பண்பாட்டு சூழல் கூட மாற வேண்டும் என்று இந்த சுற்றாடல் தினத்திலே நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். நிச்சயமாக உலக சுற்றுச்சூழல் தினம் பற்றி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த சுற்றுச்சூழல் தொடர்பில் ஆன்மீக சமூக பல விடயங்களை பல நல்ல விடயங்களை எமக்கு சொல்லியிருக்கின்றது. அதே போல உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பான சூழலை அமைத்து கொள்ள உருவாக்க வேண்டிய முக்கியமான வழிகாட்டல் பற்றி கூறுங்கள். அது உதாரணமாக மத நிறுவனமாக இருக்கலாம், அரசியல் சார்பாக இருக்கலாம், ஒரு சிறந்த பிரஜையை உருவாக்குவதற்காகவும் இருக்கலாம். அதற்கான ஒரு வழிகாட்டல்கள் என்ன மாதிரியாக இருக்கும்? உண்மையிலே இது பாடசாலையிலே பாலர் வகுப்பிலிருந்தே பிள்ளைகளுக்கு அவர்கள் சாப்பிட்ட ஒரு தொப்பியின் தோலையாக இருந்தாலும் எந்த இடத்திலே போட வேண்டும் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சுயங்கம் சப்புகிறார்கள், பாதையில் ஏதாவது இடத்துல துப்பி விட்டு சென்று விடுகிறார்கள். அது இன்னொருவருடைய செருப்பிலே மாட்டி அது அவர்களுடைய வீடு வரைக்கும் செல்லுகிறது. அப்போ அவற்றை எப்படி ஒதுக்க வேண்டும்? வாகனத்திலிருந்து சிலர் வெற்றிலை சாப்பிட்டு விட்டு எச்சிலை பாதையோரத்திலே துப்பிவிட்டு சென்று விடுகிறார்கள். இப்படியான பழக்கங்கள் பெரியவர்களுக்கு மத்தியிலே உருவாகி இருக்கிறது. நாங்கள் ஒன்று பாடசாலையிலே சிறிய வகுப்புகளிலிருந்தே அந்த அழகிய வழிகாட்டலை கொடுக்க வேண்டும். மத நிலையங்கள், பள்ளிவாசல்கள், கோயில்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய உபதேசங்களிலே இந்த விடயங்களை ஒரு அடிப்படையான விஷயமாக எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவருடைய கட்டாய கடமை என்பதை உணர்த்த வேண்டும். அதனூடாகத்தான் நாளைக்கு எங்களுக்கு அழகான ஒரு பூமி, வளப்படுத்தப்பட்ட பூமி, பாதுகாப்பான பூமி, நாம் வாழ்வதற்கு ஆரோக்கியமான ஒரு பூமி கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அரச நிறுவனங்கள் கூட அந்த விடயத்தில் மிக அக்கறையாக இருக்க வேண்டும். இடத்துக்கிடம் தேவையான ஊத்தைகளை போடுறதுக்குரிய இடங்கள், பொருட்களை வைக்க வேண்டும், வழிகாட்டல்கள் கொடுக்க வேண்டும். இத்தகைய தவறுகள் செய்கின்றவர்களுக்கு பாரபட்சமின்றி தண்டனைகள் வழங்க வேண்டும். என்று பாருங்கள், அழகான பூந்தோட்டத்துக்கு செல்கிறார்கள், அங்கிருக்கின்ற மரங்களிலே பெயர்களை பறித்துவிட்டு செல்கிறார்கள். அண்மையில் தாமரை கோபுரத்தில் கூட யாரோ சென்று அவர்களுடைய பெயரை அந்த அழகான நாட்டுக்கே ஒரு பிரதேசத்துக்கே ஒரு அழகான இடத்தில் கூட அவர்கள் பெயர்களை பறிப்பதனூடாக அதனுடைய அழகு கெடுகின்றது. இப்படியான பணத்தாளிலே, இந்த காசிலே பெயர்களை பதிவு செய்கிறார்கள், தொலைபேசி இலக்கங்களை எழுதுகிறார்கள். இப்படி எல்லா விடயங்களிலும் சுற்றுச்சூழலுக்கு மாசடைகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இவற்றை சிறுவயதிலிருந்தே ஒவ்வொரு நிறுவனமும் அதனை அழகாக எடுத்து செல்ல வேண்டும். சிறுவயதிலிருந்தே அழகாக வழிகாட்டப்பட வேண்டும். வீட்டிலே தாய் கூட பிள்ளை சாப்பிட்டு விட்ட ஒரு தொப்பி தாளையாக இருந்தாலும் பிள்ளைக்கு போடுவதற்குரிய இடத்தை காட்ட வேண்டும். தூங்கி எழுகின்ற போது அந்த பெட்ஷீட்டை மடித்து வைத்து விட்டு எழுகின்ற, அவர்களுடைய ஆடைகளை மடித்து வைக்கின்ற வழிகாட்டல்கள், இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் வழிகாட்டல் கொடுக்கப்படுகின்ற போதுதான் நாளை இந்த சுற்றாடல் தினம் உண்மையிலே பிரயோசனம் உள்ள தினமாக மாறப்போகிறது. இல்லை என்றால் சம்பிரதாயத்துக்கு பேசுகின்ற ஒரு தினமாக மாத்திரம் அமைந்து விடப் போகிறது. முழு சமூகமும் அரசாங்கத்திலிருந்து கீழ்மட்ட பாடசாலை, பாலர் பாடசாலை வரைக்கும் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக ஒரு அழகான விளக்கத்தை உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தாம் இருக்கும் சூழலை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு மார்க்க கடமையாகும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். இதனை உணர்வு பூர்வமாக உணர்ந்து எமது சுற்றுப்புற சூழலின் இயற்கையை பேணி அவற்றில் பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளுக்கும் இந்த பூமியின் ஜீவராசிகளுக்கும் நிம்மதியாக வாழக்கூடிய இடமாக அதை கையளிப்பது ஒவ்வொருவரதும் தலையாய கடமையாகும். அதே போல இதில் அரசுகளும் குடிமக்களும் அதிகூடிய கவனத்துடன் தூர நோக்கத்துடன் செயற்படுவது காலத்தின் கட்டாயமாகும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விளைகின்றோம். எமது உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இஸ்லாமிய பார்வையில் இவ்வாறான நல்ல விடயங்களை எமக்கு தந்த மௌலவி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மேலும் வேறொரு விசேட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.